குரல் கொடுத்துக்கிட்டு இப்பவாவது புரியுதா? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. தெய்வத்தையே ஏமாத்தி நீ உண்டியில் வச்சு வசூல் பண்ணன, அது உன்னையே உள்ள தள்ளி பிடிச்சு. அதெல்லாம் தெய்வம் நின்னும் கொள்ளாது, உட்கார்ந்து கொள்ளாது. நான் மாட்டிக்கிட்டேன், உள்ள போயிட்டேன். மாட்டாதவெல்லாம் வெளியே இருக்கிறான். அதிக பிரசித்தனமாவெல்லாம் பேசக்கூடாது. இப்பவாவது இந்த நைனா சொல்றதை கேளுடா. சரி நைனா. நேரா முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ. சரி நைனா. இனிமேலாவது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு சரி நைனா ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்துரு. இந்தா. சரி நைனா. ஏங்க தேங்காய் என்ன விலைங்க? அது 3 ரூபா, இது 4 ரூபா, இது 5 ரூபா. ஏங்க 1 ரூபா 2 ரூபாய் இல்ல தேங்காய் இல்லீங்களா? சாமி குடைக்கிற மாதிரி. 1 ரூபாய்க்கு தேங்காயா? ஏயா நீ இதுவரையில உள்ள இருந்துட்டு வந்தியா? நான் உள்ள இருந்தது இவனுக்கு எப்படி தெரியும்? ஏங்க விலை தெரியாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே. இப்ப எல்லாம் 1 ரூபாய்க்கு தேங்காய் பத்தாதான். அதெல்லாம் வசதியானவங்க உடைப்பாங்க. நீ பக்கத்துல